வார தேர்தல்ல விஜய் தோத்தா அதுக்கு முக்கியமான காரணமாக சங்கீதா தான் இருப்பா. இப்ப அதை சங்கீதா செஞ்சதுனால சங்கீதா இப்படியான ஒரு மன உளைச்சல்ல ஒரு 5 வருஷம் இருக்காங்க போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு கருவியா பயன்படுத்தி விஜய்க்கு இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விஜய்க்கும் திரிஷாக்கும் விளக்க பிடிக்கிற இந்த விஸ்மி என்றவன் அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்குற காசுக்கு மேலால கூவான். சங்கீதா வேணும்னா விஜயோடு வாழ்ந்த அந்த நாட்களை மறந்துருக்கலாம். பட் விஜய் அப்படி மறக்கிற நபர் கிடையாது. இவனுக்கு எவ்வளவு விஜய் கொடுத்தான்ன்றது விஜய் கொடுத்ததை நான் கண்ணால பார்த்திருப்பேன். இவனை மாதிரி ஒரு ஈன புறவி ஒண்ணுமே கிடையாது. என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா இந்த பிஸ்மி என்ற அந்த பிஸ்கோத்து பின்னால அலையிற அந்த பயலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல விஜய கழுவி ஊத்தி விஜயனுடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் விஜயனை மட்டும் இல்லை, இவங்க 3 பேர் இருப்பாங்க. அதுல பாவம் ஒரு அந்த பொடினை விட்டுருவோம். இந்த அந்தரங்க பிஸ்மீம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்க கிசுவிசு பேச மாட்டோம், நாங்க சினிமா செய்தி மட்டும் தான் சொல்லுவோம்னு சொல்லியே எல்லா விஷயங்களையும் நோர்வேல போய் விஜய் திரிஷாவோட ஜல்ஜா பண்ணது எல்லா விஷயங்களும், இந்த சிவாத்தியன் விஷயம், தனுஷ், அது இது வார விஷயங்களை எல்லாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லி இந்த மஞ்சள் பத்திரிகை, டிஜிட்டல் மஞ்சள் பத்திரிகை நடத்தினது இவங்கெல்லாம். இப்படியே சொல்லி கொண்டு வந்தவங்க ஒரு டைமுக்கு மேல பார்த்தா துடினா போல விஜய் தாண்டா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தையே காப்பாற்ற வந்த கத்தர்ன்னு சொல்லி கதற துவங்கிட்டாங்க. அதுலயும் இவன் அந்த என்ன செய்யறன்னு சொன்னா திடீர்னா போல அவனுக்கு சில விஷயங்கள் உண்மையிலேயே எப்படி நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு தனக்கு பேர் கெடுது அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வாங்குற காசுக்கு கொஞ்சம் குறைவா பேசிட்டு போயிடுவான். ஆனா இந்த விஸ்மி என்றவன் இருக்கான்ல, இந்த விளக்கு பிடிக்கிறவன், இந்த விஜய்க்கும் திரிஷாக்கும் விளக்கு பிடிக்கிற இந்த விஸ்மி என்றவன் அப்படின்னு சொன்னா அவன் கொடுக்குற காசுக்கு மேலால கூவுவான். பல நாளா பார்த்து கொண்டிருக்கேன்னு இவங்களை எல்லாம் பேசணுமான்னு சொல்லி பார்த்தா இல்ல, இவன் ஒரு இஸ்லாமியன். எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கவலை. என்னன்னு சொன்னா ஒரு இஸ்லாமியன் என்றவன், இவன் ஒரு இஸ்லாமியன் என்றவன் எப்படி இருப்பான், அவன் எவ்வளவு நியாயமா எவ்வளவு கட்டுப்பாடா இருப்பான். ஆனா இவன் அதான் இவனே சொல்றான், இவன் பெரியாருடைய வாரிசு. அப்ப பெரியாருடைய வாரிசுன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தானே. அதால விஜய்க்கு விளக்கு பிடிக்கிறது, திரிஷாக்கும் விஜய்க்கும் விளக்கு பிடிக்கிறது இவனுக்கு வேலை. இவன் ரெண்டைக்கும் என்னன்னு சொன்னா ஒரு வீடியோல இல்லாத எல்லாம் காட்சி வச்சுக்கான். பார்த்திவன் காட்சி வச்சது. பார்த்திவன்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பார்த்திவன் கதையை விடுங்க. ஆனாலும் இவன் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இவன் பாவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் படுக்கேவலாம். இவன் இன்னொரு விஷயத்தையும் இதுக்குள்ள சொல்றான் அப்படின்னு சொன்னா, சங்கீதா இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததால வார தேர்தல்ல விஜய் தோத்தா அதுக்கு முக்கியமான காரணமாக, பெரிய அளவுக்கான காரணமாக சங்கீதா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். என்னன்னு சொன்னா இவனுக்கு தெரியும் விஜய்க்கு 5 வீதத்துக்கு மேல ஓட்டு விழா போடுறது இல்லை. இப்போதே இல்லை, முதல்ல ஒரு 10, 8, 12 எல்லாம் இருந்தது. ஆனா இப்போத்த சூழல்ல அவனுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவன் இத இப்பவே என்ன செய்யறான்னு சொன்னா நியாயப்படுத்துறதுக்காக அந்த பழிய தூக்கி விஜய நம்பி விரும்பி ரசிச்சு காதலிச்சு கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகளையும் பெற்று வாழ்ற அந்த மனுஷி மீது அந்த பழிய தூக்கி போடுறான். அப்ப இவன் எப்படியாப்பட்ட வன்மவாதின்னு பாருங்க. இவனுக்கு எவ்வளவு விஜய் கொடுத்தான்ன்றது விஜய் கொடுத்ததை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். என்னுடைய நண்பருக்காக மட்டும்தான் திருப்ப பல வீடியோக்குள்ள சொல்லிட்டேன். நான் இந்த வெளியிடவில்லைன்னு சொன்னா, ஆனா இவனுக்கு விஜய் எவ்வளவு கொடுத்துப்பான்னு சொல்லி தெரியும். சரியா? இவனை மாதிரி ஒரு ஈன புறவி ஒண்ணுமே கிடையாது. நான் அந்தரனோட பல தடவை பேசியிருக்கேன். அவன் கடைசி அந்தரன் டென்ஷன்ல என்ன சொன்னான்னு சொன்னா, ஈழத்தமிழர் நீங்க சீமானுக்கு உதவி செய்யக்கூடாது, உங்களுக்கு என்ன இந்த தேவையில்லாத வேலை, நாங்கள் எங்கட வேலையை பார்க்கிறோம், நீங்க உங்களோட வேலையை பாருங்க. இப்படியாப்பட்ட ஆளுகள்லாம் இவனுக்கு நான் பல தடவை தெளிவு எடுத்து இன்று வரைக்கும் எடுக்க இல்லை. ஏன்னா அப்படியாப்பட்டவங்களுக்கு அவங்க வரமாட்டாங்க. இவங்க காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வேணாலும் இந்த பிஸ்மியன்றவன் செய்வான். இந்த காசை கொடுத்து நீங்க காட்டுனீங்கன்னு சொன்னா அது அவனுக்கு யாரா இருந்தாலும் அவன் கொண்டு வந்துடுவான். அவ்வளவு ஒரு கேவலங்கட்ட ஒரு புறவிதான் இந்த பிஸ்மியன்றவன்.
முதல் வாய்ஸ் ஆஃப் என்ன அவனோட வலைப்பேச்சோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு யாரை கூட்டிட்டு சொன்னா, நான் விஜயை கூட்டிட்டு வரல, சீமானை தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேட்டி கொடுத்தாலும் அந்த ஆளும் வெள்ளந்தி மாதிரி யாரு கேட்டாலும் ஓகேன்னு சொல்லி பேட்டியை கொடுத்து போட்டு போனார். இப்போ கமலஹாசன் நிற்கும் போது இவ்வளோ எல்லாம் கதைச்சு கமலஹாசன் எல்லாம் கழுவி ஊற்றினா கடைசியா வந்து தனக்கு வியூஸ் போகணும் தன்னை பிரச்சனை. அவன் இந்த இதுக்காக என்னன்னு சொன்னா கோயம்புத்தூர்லவே கமலஹாசனுக்கு பின்னால அப்படியே பின்பக்கம் ஃபுல்லா காட்டுறதுக்கு பின்னால தெரிஞ்சவன். அப்படியாப்பட்ட ஒரு கேவலம் கெட்ட ஒரு மனிதன் தான் இந்த பிஸ்மி என்றவன். பிஸ்மியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது படுகேவலம். இவன் ஒரு யோக்கியவான் கிடையாது. இவனா மாதிரி ஒரு கேவலம் கெட்டவன் உலகத்திலே இருக்க முடியாது. இஸ்லாமியர்களே, இவனை முதல்ல வந்து நீங்க விலக்கி வைங்க. அவனே அதுல இல்லை. அவனே ராமசாமி பாரிசண்டா எப்படி இருக்கும், ஜெர்மன்ல வந்து உறிஞ்சு போட்டுவன் தான் ராமசாமி. அவனை தூக்கி பிடிக்கணும்னு சொன்னா இவன்லாம் எப்படி இருப்பான்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. மக்களே, இந்த தேர்தலில் சரியான முறையில இப்படியாப்பட்ட கோஷ்டிகளுக்கு பாடம் கற்பிக்கணும். அதுக்கு நீங்கள் நாம் தமிழர் உழவர் சின்னத்தை தாங்கி நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிங்க. அதுதான் உண்மையிலேயே நாங்கள் இங்க வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எப்படி வாழ்றோமோ அதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உங்களுக்கு உறுதி கூறுறேன், நாம் தமிழர் கட்சியால கொடுக்க முடியும். இந்த பிஸ்மி மாதிரியான தரங்கட்ட புரோக்கர்களை, இந்த விளக்கு பிடிப்பாளர்களை ஒதுக்குங்க. அவனுடைய சனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பின்தொடராதீங்க, முதல்ல தவிருங்க. நன்றி, வணக்கம்.